தற்போது ஒரு அண்மை செய்தி. மதுரையில் தீபாவளி இறுதிக்கட்ட விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக், கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. வரும் 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் புத்தாடைகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க மாசி வீதிகளில் தற்போது பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர் என்று கூறலாம். ஏனென்றால் தீபாவளி பண்டிகைக்கு தேவையான புத்தாடைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி செல்கின்றனர். மதுரை விளக்குத்தூண் மற்றும் மாசி வீதிகளில் வெளி வீதிகள், பசுத்தூண், மதனக்கார தெரு, காமராஜர் சாலை, கீழவாசல், பைபாஸ் சாலை, அறநகர் ஆகிய பகுதிகளில் தீபாவளி விற்பனை களைகட்ட தொடங்கியுள்ளது என்று கூறலாம். மதுரை மட்டுமின்றி ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டங்களில் இருந்தும் பொதுமக்கள் இன்று காலை முதல் பொருட்களை மதுரை பஜார்களில் இருந்து வாங்கி சென்றுள்ளனர். இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை விற்பனைக்காக புதிய ரக ஆடைகள் என பல்வேறு ஆடைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. தீபாவளி விற்பனையை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பாக மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஆங்காங்கே பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மாசி வீதிகளில் மற்றும் விளக்குத்தூர் பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கூட்டத்தில் பொதுமக்கள் தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக காவல்துறையின் மூலமாக ஒலிபெருக்கி மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அங்கு தொடர்ந்து மதுரை மாநகர் என்பது தற்போது திருவிழா கோலம் கொண்டுள்ளது என்று கூறலாம். ஏனென்றால் தொடர்ந்து 4 மாசி வீதிகளில் தற்போது பொதுமக்களின் கூட்டம் அலைபோல் காட்சியளிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எல்லா தீபாவளிக்கு தேவையான தீபாவளிக்கு ஒரு நாளே இருக்கும் நிலையில் தொடர்ந்து பொதுமக்கள் தீபாவளிக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக மதுரை பஜார்கள் தற்போது குவிய தொடங்கியுள்ளனர். ஆனந்தி.